ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுனா கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து வாழை கருவாடு. இது பூண்டும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் புளி, உப்பு, மிளகாத்தூள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவாடை வந்து வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் உள்ள அழுக்கு, இந்த கொஞ்சம் உப்பு இல்லாமல் கொஞ்சம் வெந்நீர்லேருந்து வந்துடும். நான் ஒரு 10 பேருக்கு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிங்கப்பூரில் இருக்கேன். இந்த ரூமில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்கிறேன். 10 பேருக்கு செய்கிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டிங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இது நிறையா வருதுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. காயெலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி, உப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட். கொதித்து லாஸ்ட்டாக கருவாடு போட வேண்டியது தான். இது நான் இருக்கிற இடத்துக்கு கீழே உள்ள இடம் பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாப். எதுக்கு உள்ளது ஸ்கூலு. இதுவும் நான் எதுக்க இருக்கிறது இடம் தான். இது பேஸ்கெட் பால் கிரவுண்டு. கருவாட்டு குழம்புக்கு தொட்டுக்க முட்டை வைக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கருவாடு போட வேண்டியதுதான். கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட வேண்டியதுதான். ஏற்கனவே கருவாடு கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிறதுனால குழம்புல கொஞ்சம் நேரம் போட்டு கொதிக்க வச்சா போதும், நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக
இடித்து வச்சுருந்த பூண்டையும் மிளகையும் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். செம வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்.